தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிசக்தி உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் தொழில் முனைவோரின் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளில் கவனம் செலுத்தியுள்ளதாக இந்திய தொழில் முனைவோர் தெரிவித்தனர். தற்போதுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துதல் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் பல முக்கிய இந்திய நிறுவனங்களின் பிரதானிகள் உட்பட சுமார் 20 இந்திய தொழில் முனைவோர் குழு எமது நாட்டில் செயற்பாட்டில் உள்ள திட்டமொன்றில் பங்கேற்கின்றது. இந்த குழு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு அண்மையில் மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்த குழு இலங்கை வந்துள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்கியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் 3690 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் 694 ரூபாவாகவும் விற்கப்படும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். திரிபோசா உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என ஸ்ரீலங்கா திரிபோசா லிமிடெட் அறிவித்துள்ளது. உற்பத்தி நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் செயல்பாடுகளை பராமரிக்க தேவையான சோளத்தை வாங்குவதற்கு நேரடி மற்றும் வெளிப்படையான முடிவுகள் எடுக்கப்பட்டு விநியோகங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபோசா லிமிடெட்டின் இயந்திரங்கள் 24 மணி நேரமும் முழு திறனுடன் இயங்குவதாகவும் சுகாதார அமைச்சின் விவரக்குறிப்புகளின்படி நாடு முழுவதும் தொடர்புடைய பயனாளிகளுக்கு விநியோக நடவடிக்கைகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறுவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திரிபோசா உற்பத்திக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் பல்வேறு சுவைகளில் கப்கேக்குகளை உற்பத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் உட்பட 3 பேரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாமல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 289 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை என்றும் லலித் தர்மசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படாததால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கும் போது கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என்றும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
கனரக வாகனம் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் சாரதிகள் அனைவரும் வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது கட்டாயமாக இருக்கை பட்டியை அணிந்திருத்தல் வேண்டும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துக்களை குறைப்பதற்காகவும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருக்கை பட்டியை அணிந்து வாகனங்களை செலுத்தும் போது வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை குறைக்க முடியும் என போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் ஜூலை 1ஆம் தேதி நேற்று முதல் அனைத்து வாகனங்களின் சாரதிகளும் இந்த விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என போக்குவரத்து அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தென்கொரியாவில் பருவகால வேலைவாய்ப்புகளை E8 விசா பிரிவின் கீழ் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஜல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான முன்மொழிவு தற்போது அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் தென்கொரிய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 10ஆம் தேதிக்குள் ஒப்பந்தங்களை இறுதி செய்து இந்த மாத இறுதிக்குள் E8 விசா கீழ் முதல் குழு தொழிலாளர்களை தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 4ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 0.55 வீதத்தால் குறைக்கப்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எரிபொருள் விலையை சரி செய்த பிறகு புதிய பேருந்து கட்டண திருத்தத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் குறைந்தபட்ச கட்டணத்தில் எந்த திருத்தமும் இருக்காது என்றும் ஆணையம் கூறுகின்றது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய செம்மணி மனித புதைகுழியில் நேற்று முக்கியமான எச்சங்கள் மீட்கப்பட்டன. ஏற்கனவே புத்தக பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறுவனின் முழுமையான தொகுதி நேற்று மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காலணி ஒன்றும் பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் பின்னி பிணைந்த நிலையில் சில எண்புக்கூட்டு தொகுதிகளும் நேற்று அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலைகார இலங்கை இராணுவ கொடூரன்கள் கைகளில் சிக்கிய பிஞ்சு குழந்தைகள் மட்டுமில்லாது அவர்கள் விளையாடிய பொம்மைகளுக்கும் புதைகுழியா என அவலம் அதிர வைக்கின்றது. களுத்துறையில் மொராந்துடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோடத்துவ கபட யாகுடை பிரதேசத்தில் சக ஊழியரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொராந்துடுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் புத்தளம் லுணுவில பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் ஆவார். அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியருக்கும் இளைஞனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். போனகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் மன்னார் வீதிக்கு அருகில் வேன் ஒன்று எதிர்திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்திருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் 245வது கிலோமீட்டர் தூண் அருகே மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர், பின்னால் இருந்த இருவர் மற்றும் லோரி சாரதி ஆகியோர் பலத்த காயமடைந்து கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மத்திய தபால் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொதியில் தானியங்கி துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்கள் அடங்கிய பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர்.
இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் நீதவான் நிலப்புலி லங்காபுரவிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள மத்திய தபால் நிலையத்தில் வைத்து சந்தேகத்துக்கிடமான பொதியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் உயிருள்ள வெடிமருந்துகளை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசு ஆய்வாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை போலீசார் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஏனையின் வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை நேற்றைய தினம் துப்புரவு செய்த ஓமந்தை போலீசார் குறித்த இடத்தில் விகாரை ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போதும் அது அரசு காணியாக காணப்பட்டு வருகின்றது. போலீசார் காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாகவும் தெரிய வருகின்றது. இது தொடர்பில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விசேட ஆய்வின் ஒரு பகுதியாக நேற்று 22,294 வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய 4,965 வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 5,553 வளாகங்கள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையில் 153 பேர் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.